என்ன மாமா போலாமா? என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? பார்வதிக்காவும் நம்ம கூட வராங்க. போலாம் மீனா. வா போலாம். இந்த மீனா. வாமா மீனா, வாங்க வாங்க. வணக்கங்க. மஞ்சு இங்க இருக்கா? மாடியில அலங்காரம் நடந்துட்டு இருக்கு, வாங்க சரி. வாங்க. காமாட்சி, காமாட்சி. இதோ வரேன், நீங்க உட்காருங்க, நான் போய் என்னன்னு கேட்டு வந்துறேன். மாமா நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருங்க, நான் போய் மஞ்சுவை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன மாமா யோசிக்கிறீங்க? பார்வதி அக்கா கிட்ட என்ன பேசுறதுன்னா, நேத்து வச்ச கத்திரிக்காய் குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருங்க. இத வந்துடுறேன்க்கா. வெக்கத்தை பாத்தியா? ஹாய் மஞ்சு. மீனா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சரி சரி, உன் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பேசிட்டு இரு, நாங்க வரோம். ஆமா, இதான் நீ வர டைமா? 1 hour முன்னாடியே வந்துட்டேன்ல, இது லேட்டா? சரி, நீ தனியாவா வந்திருக்க? என் புருஷன் கல்லு புளியார் மாதிரி இருக்கும்போது நான் மட்டும் தனியா வருவேனா? அவரும் வந்திருக்காரு. வெளியில பார்வதி அக்காவோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. வாங்க 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 வாங்க. சைலு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஏ கண்ணா உள்ள போமா. ஹலோ சிவா. ஹாய் ராதாகிருஷ்ணன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. தேங்க்யூ. மீனா வரல? வந்திருக்கா சார். மஞ்சுவை பாக்குறதுக்காக மஞ்சு ரூமுக்கு போயிருக்கா. மீனாவை நினைச்சதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? அவங்கள குணப்படுத்துறதுக்காக நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா எதுவும் சரி வர மாட்டேங்குது. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. மீனாவுக்கு இந்த உண்மை தெரிய வரும்போது என்ன ஆகும் நினைச்சதான் ரொம்ப கவலையா இருக்கு. அதே கவலை தான் எங்களுக்கும். அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம அவங்கள நல்லபடியா குணமாக்கணும், அதுதான் இப்போதைக்கு எங்க ஆசையே. என்னங்க, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் மஞ்சுவை பார்த்துட்டு வரேன். சரி வாங்க சிவா, உட்காரலாம். तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। ॐ क्लीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा। ध्यायामि ध्यानं समर्पयामि क्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं। பார்வதி, ஷைலஜா, என்ன பாரு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாரி ஷைலஜா, குழந்தை பிறந்தது கேள்விப்பட்டதும் நான் உன்னை வந்து பார்க்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள வீட்டுல ஏற்பட்ட சில குழப்பங்களால என்னால வர முடியல. தப்பா எடுத்துக்காத. ஆமா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் பார்வதி. உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். அன்னைக்கு நானும் சிவா சாரும் சாதாரணமா பழகினதையே
உங்களால தாங்கிக்க முடியல. அதுக்கு காரணம் நீங்க சிவா சார் மேல வச்சிருக்க அன்பு, பொசசிவ்னஸ். ஆனா இப்போ இன்னொரு பொண்ணுக்கு புருஷனா நடிக்க வேண்டிய சூழ்நிலை சிவா சாருக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன மாதிரி ஒரு பொண்ணான மீனா. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்காக உங்க வாழ்க்கைய விட்டு கொடுத்து எவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பார்வதி. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? ராதாகிருஷ்ணன் சார் தான் எனக்கு எல்லாமே சொன்னாரு. மத்தவங்கள என்ன பாராட்டணுங்கிறதுக்காக நான் இந்த தியாகத்தை செய்யல. மீனாவை குணப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை செய்ய வேண்டியிருந்தது. அதனாலதான். குழந்தைய கொடுங்க. தூங்கிட்டா? டேய் என்ன பேர் என்னமா வச்சிருக்க? சிவா. நான் வாழ்க்கையில யாருக்காவது கடமைப்பட்டிருக்கேன்னா அது சிவா சாருக்கும் உங்களுக்கும் தான். பொன் குழந்தை பிறந்திருந்தா பார்வதின்னு உங்க பேர் தான் வச்சிருப்பேன். ஆம்பளை பையன் பிறந்துட்டா, அதனாலதான் சிவான்னு அவரோட பேர் வச்சுட்டேன். இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் கடவுள் பேர் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரிதான் இதுவும். ஷைலஜா, உன்னை புரிஞ்சுக்காம தப்பா நினைச்சு எத்தனையோ சமயத்துல நான் உன்னை அவமானப்படுத்திருக்கேன். ஆனா நீ அதெல்லாம் விடுங்க பார்வதி. நாம தப்பு பண்ணதை உணர்ந்துட்டா அது மன்னிக்கப்படும்னு பைபிள்ல இருக்கு. ஷைலஜா, உன்னை பார்த்ததுல மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைய தூக்கிட்டு ஒரு நாள் நீ கண்டிப்பா வீட்டுக்கு வரணும், சரியா? சரி, நீ உட்காரு, நான் மஞ்சுவை பார்த்து. ஓகே. மஞ்சு, சித்தி இன்னும் ரெடி ஆகலையா? முடிஞ்சது சித்தி. மதன்னு இல்லாம சீக்கிரம் ரெடி ஆயிவாங்க. சரிங்க சித்தி. புருஷனோட ஒரு நாள் கூட வாழாத உடனே எப்படி வளையல் பட விட முடியும்? தனிமரமா இருக்கிற இவள இந்த ஊரே மகாலட்சுமி மகராசின்னு கொண்டாடலாம். ஆனா தனிமரம் எப்பயுமே தோப்பாகாதுரி. அது மாதிரி இவன் நம்பிட்டு இருக்காளே மாமா வருவான்னு, அந்த மாமா என்னைக்குமே வரப்போறது கிடையாதுரி. என்ன? இங்க வா. என்னன்னு சொல்லு. இங்க வான்னு சொல்றேன்ல. வா.
மஞ்சு ரூம்ல ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்காளே, அவ அந்த சொக்கலிங்கத்தோட பொண்ணு மீனா தானே? ஆமா. அவளை எதுக்கு இங்க வர சொன்ன? எதுக்கு கேக்குற? ஒரு தடவை என் உறவுக்கார பொண்ணுக்கு நடந்த வளையகாப்புக்கு மஞ்சுவோட வந்திருந்தா. ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவ புருஷனை பறி கொடுத்தவ தானே. அதனால அவளை ஒரு வளையல் கூட போட விடாம தடுத்து வெளியில அனுப்பிட்டேன். அப்படியும் அவ வந்துட்டு போன தரித்திரம் தீரவே இல்லை. எங்க உறவுக்கார பொண்ணுக்கு பிறந்த குழந்தை பிரசவத்திலே செத்து போச்சு. அதுக்காக தான் சொல்றேன். இத பாரு, மஞ்சுக்கு ராதாவுக்கும் இவ்ளோ நாளா தள்ளி போன கல்யாணம் இப்பதான் கை கூடி வந்திருக்கு. இந்த நேரத்துல அபசகனம் முடிச்ச மாதிரி இவளை போய் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்கேன்ட்டு தான் ரொம்ப கவலையா இருக்கு. என்ன நீ இந்த காலத்துல போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு? இங்க பாரு, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. போய் வேலை பாரு போ. என்னது இது? நல்லது கெட்டது புரியாதவளா இருக்காளே. தாலி கட்டுறதுக்குள்ள இவளை எப்படியாவது இந்த மண்டபத்தை விட்டு வெளியே அனுப்ப பார்க்கணும். என்ன பாரு, ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லைங்க. சொல்லு, எதுவா இருந்தாலும் சொல்லு. ஒன்றும் இல்லைங்க. முகூர்த்தாనికి நாளே ஆகுது, பொண்ணு கூட்டு வாங்க. என்ன பொண்ணு ரெடி ஆகலையா? அங்க ஐயர் கூப்பிட்டு இருக்காரு. வெக்கத்தை பாரு. காதலிக்கும் போது இல்லாத வெக்கம் கல்யாணத்தப்ப எப்படிதான் வந்து ஒட்டிக்குதோ. நீ கூட சிவாவை கல்யாணம் பண்ணிக்கும் போது இப்படிதான் வைக்கப்பட்ட. சரி சரி, டைம் ஆகுது, சீக்கிரம் வாங்க. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீ